அனைவருக்கும் வணக்கம். காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு 2, 3 வீடியோ வரும்ன்ட்டு. இந்த 2வது வீடியோ வந்துருச்சு. அதுல நம்ம இந்த விருதுநகர்ல திமுக இளைஞரணி மாநாடு எப்படி சிறப்பாக நடந்தது, அங்க ஐயா ஸ்டாலின் பண்ண சம்பவம், உதயநிதி அவர்கள் பண்ண சம்பவம், உடன்பிறப்புகள் பண்ண சம்பவம் அப்படின்ட்டு 3ஆ பிரிச்சு போட்டிருந்தோம். அதுல கடைசி 5 நிமிஷத்த நெறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க எப்படியும். ஆனா அத பார்த்தீங்கன்னா தான் ஒரு திமுக மாநாட பார்த்த அந்த ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருந்தா முழுசா மிச்சம் வச்சதையும் பார்த்துருங்க. கடைசி 3 நிமிஷம். ஆமா. அது ஒரு பக்கம் இருக்க ரைட்டு. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா பாராட்டுனாங்க. "தம்பி சூப்பர்றா, செம்மடா, அப்படிடா, இப்படிடான்னு" சொல்லி. ஆனா, நம்பள விட வேகமா சில பேர் இருக்காங்கப்பா, நம்ம ஆளுங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்ன போட்டிருக்காங்கன்னா, "டேய் தம்பி மோசம் போயிட்டடா, மோசம் போயிட்ட. இத எப்புட்றா நீ மிஸ் பண்ண?" அப்படின்ற மாரிலாம் போட்டிருந்தாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னா, "டேய் பார்க்கல நீ அந்த வீடியோவ?" அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எது நம்ம பார்க்கலையேன்னு சொல்லி போய் சோசியல் மீடியால செக் பண்ணா, அடடாடா! இத இத எப்புட்றா நம்ம கண்ல படாம போயிருச்சு? அப்படின்ட்டு ஒரே அதிர்ச்சிங்க. என்னன்னா, ஒரு உடன்பிறப்பு. வைரம் பாய்ஞ்ச கட்டை. அந்த மாநாட்டு கூட்டத்தில தாங்க. அது என்னப்பா வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னா, டைமண்டு பாய்ஞ்ச கட்டை. நெறைய டைமண்ட் உள்ள போயிருக்குது. அது நல்லா பாய்ஞ்ச அந்த அந்த ஒரு பிரதிபலிப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த வீடியோவ நம்ம மிஸ் பண்ணிப்புட்டோம். அத சொல்லாம, போடாம அப்படின்ட்டு. இதோ உங்களுக்காக. ஆமா பார்த்துருங்களா? அங்க பாரியா! அந்த உற்சாகத்த பாரியா! ஐய்யய்யோ! எங்க கிடைக்கும் இதெல்லாம் முதல்ல? நெனச்சு பாருங்க. கையில ஏதோ உலக கோப்பைய வாங்குன மாரி அத வச்சுக்கிட்டு சும்மா ஆடுறாரு பாருங்க ஒரு ஆட்டம். அதான்டா! அதான்டா திமுக. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்தா தான் அது திமுக மாநாடு அப்படின்ற காட்சிய நம்ம பார்த்துட்டோம். ஆமா. ஒரு வழியா இறங்கிட்டாருங்க. பத்திரமா இறங்கிட்டாரு. சரி. ஆ உச்சத்துல இருக்கும்போது ஆடுனத நாம் பார்த்தோம். அடுத்து இன்னொரு காட்சிய நம்ம பார்க்க தவறிட்டோமே! என்னது? அதுவும் நம்ம இப்ப சொல்லி தான் ஆவணுங்க. அதாவது நம்ம வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய காப்பி அடிச்சாரு. விஜய் பண்ணதெல்லாம் ரீகிரியேட் பண்ணாரு. உதயநிதி காப்பி அடிச்சாரு, செல்ஃபி எடுத்து அத ரீகிரியேட் பண்ணாருன்னுலாம் பேசியிருந்தோம். உடன்பிறப்புகளும் ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. அத நம்ம பார்க்காம போயிட்டோமே! என்னப்பா சொல்ற? என்ன சொல்ற? அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. கில்லி படத்துல த்ரிஷாவ தோள் மேல போட்டுக்கிட்டு விஜய் ஓடுவாரு இல்லையா காப்பாத்துறதுக்கு அவங்கள. அந்த மாரி ஒரு உடன்பிறப்பு இன்னொரு உடன்பிறப்ப தோள் மேல போட்டுக்கிட்டு, அங்க த்ரிஷா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. இங்க எங்க ஆளு கொஞ்சம் மட்டையாயிட்டாப்ல. அவ்வளோதான் வித்தியாசம். போட்டுக்கிட்டு ஓடுறாரு. அவரு ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் மாரியே தோள் மேல படுத்து கிடக்குறாரு. நம்ம ஆளுக்கு பேண்ட் அவுந்து கீழ வருது. அதையும் மேனேஜ் பண்ணி தூக்கிட்டு ஓடுனாரு பாருங்க. ஐயோ சாமி! அதான் அந்த அன்புலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லவ்வெல்லாம் உங்களுக்கு திமுக மாநாடு திடலுக்குள்ள தான் கிடைக்கும். இனி வாழ்க்கையில ஜென்மத்தில அடுத்த கட்சி மாநாட பத்தி கேவலப்படுத்தி பேசுவீங்க? உண்மையிலேயே வெட்கம், மானம் இருந்தா பேசக்கூடாது. ஆனா நீங்க பேசுவீங்க. அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுருக்காங்க. ரைட் அது ஒரு பக்கம் இருக்க. நம்ம மறுபடியும் நம்ம வழக்கமா நெறைய அப்டேட்ஸ ஷேர் பண்ணுவோம் பாருங்க. நடுவுல கேப் ஆயிருச்சு. அதனால நம்மளால ஷேர் பண்ண முடியல. கூட்டணி கணக்குகள்லாம் எத நோக்கிப்பா போயிருக்குது? எலக்ஷன் வந்து இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிருவாங்கன்ற மாரிலாம் செய்தி வந்துருச்சு. என்ன என்ன கணக்கு? அதிமுகவுடைய அந்த என்டிஏ அலையன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருச்சா? திமுக அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆயிருச்சா? விஜய் எப்படி 234லயும் தனியா போறாரா? இல்ல கடைசி நேரத்தில ட்விஸ்ட் இருக்குதா? அப்படின்ட்டுலாம் பல கேள்விகள் ஓடிட்டு இருக்குது இல்லையா? நம்ம அந்த கேள்விகள் ஒண்ணொண்ணா பார்க்கணும். ஒரே வீடியோலலாம் பார்த்துற முடியாது. இப்போ ஒண்ணு பார்ப்போம். முடிஞ்சா அடுத்த வீடியோல ஒண்ணு பார்ப்போம். இதுல ஐயா ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. "மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல இருக்குது என் நெலைமை." ஆமா. அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இல்லையா? இப்ப 2 பக்கமும் அடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி ராமதாஸ் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராமதாஸ் ஐயா வெளிய இருக்காரு. திமுக கூட்டணிக்கு வரத்துக்கும் அவரு தயாரா தான் இருக்காரு. நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம்னா. ஆனா, அவர உள்ள கூப்பிட்டுக்கிட்டோம்னா, நான் ஒத்துக்க மாட்டேன். செல்லாது, செல்லாதுன்னு சொல்லி இங்க சிறுத்தை பிடிவாதம் பண்ணிட்டு இருக்குது. ஆனா, சிறுத்தை தானே. எவ்வளோ தடவ நம்ம பேசி அத்தனை விஷயத்துல கன்வின்ஸ் பண்ணியிருப்போம். இதையும் கொஞ்சம் அப்படியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம். குடுக்க வேண்டியது குடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிருவோம் அப்படின்னு நெனைச்சா, வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப கராய்க்கி பண்றாரு எங்க தோழரு. ஒரே புடிவாதமா, மறுபடியும் நேத்து புதிய தலைமுறைக்கு குடுத்த பேட்டியிலயும், "இங்க பாருங்க, நாங்க கொள்கை முடிவே எடுத்துட்டோம். பாஜக, பாமக இருக்கிற கூட்டணியில் ஒருபோதும் சிறுத்தைகள் இடம் பெறாது. ஆனா யார சேர்த்துக்கணும், சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலினே முடிவு பண்ணிட்டோம். திமுகவே முடிவு பண்ணிட்டோம். அதுலலாம் நாங்க தலையிடல. நீங்க யார வேணா சேர்த்துக்கங்கப்பா. ராமதாஸ் ஐயா கூட சேர்த்துக்கங்கப்பா. ஆனா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க வெளிய போயிருவோம். சிம்பிள்." அப்படின்ட்டு ஒரு ரூட்ட கையில எடுக்குறாங்க. அழுத்தம் திருத்தமாக விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்து விட்டது. ஒண்ணுன்னா
இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிக்க. இந்த எங்களை வச்சுக்கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேசலான்ற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அடா பாவிகளா, என்னடா அது, நாமளே ஒருவேளை காங்கிரஸ் செட் ஆகாமல் கடைசி நிமிஷத்தில் கலண்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு 3 to 4% ஓட்டுங்களை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஐயா ராமதாஸ், அதுக்கப்புறம் இந்த தேமுதிக இவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ள தூக்கி போட்டு மேட்ச் பண்ணலான்னு பார்த்தா இங்கே இன்னொன்று புட்டுக்கிட்டு வெளியே ஓடுது. ஏன்னா ஒரு ஓட்டையை அடைச்சா இன்னொரு இடத்துல ஓட்டை போட்டுக்கிட்டு பிச்சுக்கிட்டு அடித்தா நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலையில் திமுக தலைமை இருக்குது. அதாவது தோழர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே 2 தடவை பாமக இருந்த கூட்டணியில் நாங்கள் ஒரே கூட்டணியில் இடம் பெற்றோம் திமுக கூட, 2 தடவையுமே விளங்காமல் போயிடுச்சு. அந்த தப்பை இன்னொரு தடவை நாங்கள் பண்ண விரும்பலைங்கிறாரு. 2011 2001 அது உண்மைதான். 2011லையும் வாஷ் அவுட்டு, 2001லையும் சரியான அடி. அதனால் இப்போ வந்து நாங்கள் இருக்கணும் இல்லைனா அவங்க இருக்கணும் பார்த்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இது மாறிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, விசிகாவுக்கு வன்னியர்கள் மேலே மிகப்பெரிய வெறுப்பா. அப்போ வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து கூட்டணிக்கு வந்தால் வந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட்டணியில் கூட இருக்க மாட்டாரா அப்படின்ட்டு திமுக காரங்களே கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா இவர் தானே ராமதாஸ் வரதுக்கு தடையாக இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தோழர் திருமாவளவர்கள் இன்னைக்கு நீண்ட ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசி பேராகிராஃபை படிச்சு காமிச்சிடறேன். முழு அறிக்கையும் படித்தா இந்த வீடியோ அதிலே முடிஞ்சு போயிடும். வன்னியர் சமூகத்தை சார்ந்த வெகு மக்களுக்கு எதிராக நாம் முடிவெடுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சிலர் முயற்சிக்கின்றனர். யார் அந்த சிலர் அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள ஐயா ராமதாசன் வரணும்னு நினைக்கிற சிலர் முயற்சிக்கின்றனர். அப்படிலாம் நாங்கள் இல்லைங்க, ஏங்க. அதே போல பாஜகவை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்துக்கும் நாம் எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சனாதன சக்திகள் முயற்சிக்கின்றனர். அப்போ பாஜகவை விமர்சிக்கிற விஷயத்துல இந்து மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க சொல்றாங்கன்னு அழுத்தமா பதிவு பண்ண தோழர் திருமாவளவன் அவர்கள் மேல இருக்கிறதுக்கு ஏன் சிலர் அப்படின்னு போட்டாரு. ஏன்னா அந்த சிலர் வந்து இங்க திமுக கூட்டணியில இருக்கிறவங்க தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. அதனால நாங்கள் ஒரு சாதியினருக்கோ மதத்துக்கோ எதிராகலாம் நாங்கள் செயல்படுறது இல்லைங்க, சும்மா எங்களை பற்றி வந்து நீங்கள் வந்து தப்பாலாம் எழுதாதீங்க அப்படின்ட்டு தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மமக, அது என்னப்பா அது, மனிதநேய மக்கள் கட்சிங்க, ஜெயலலிதா இருக்கார்ல அவருடைய கட்சி, அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 சீட்டு வேணுங்க எங்களுக்கு திமுக கூட்டணியில். போன தடவை 2 சீட்டு, அது உதயசூரியன் அந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 5 தொகுதி வேணும், தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் புதுசாக நாங்கள் வந்து பயப்படுறோன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளை பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்கும் நாங்கன்னா கனவா கண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஏற்றுறீங்களே பேரத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேணுங்க, இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேணும், நிச்சயமாக அதை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்ட்டு அவங்க. இந்திய கம்யூனிஸ்ட் அவங்களும் அதே தான், அதிக தொகுதிகள் கூடுதல் தொகுதிகள் நாங்கள் கேட்போம், அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறாங்க. பேசுங்க. நெக்ஸ்ட் யார் பேச போகிறீங்க? கமலஹாசனும் பேசுவார். ஏன்னா நான் போயிட்டு பார்லிமெண்ட்டில் பேசணும்னு சொல்லி நீங்கள் தானே ஃபயர் விட்டு ஐடி விங் மூலமாக என்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க, நேஷனல் லெவலில் நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ல. ஆமாம், அது பேசுனது 5 பைசாவுக்கு உதவாத விஷயம்தான். ஈவேரா சொன்னதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை ஈவேரா சொன்னார் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி பதிலடி வேறு கொடுத்து நான் ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருந்தார் இல்லையா. ஆக மொத்தத்தில் உங்கள் கூட்டணிக்கு நான் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணனா இல்லையா நேஷனல் லெவலில், அப்போ எங்களுக்கும் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக இப்போ மக்கள் நீதி மையமும் வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிற சூழல். காங்கிரஸ் சொல்லவே வேணாம். இப்போ வரைக்கும் அதாவதுங்க நம்ம கேள்விப்பட்ட ஒரு உறுதியான தகவல்னே வச்சுக்கலாமே, சோர்சஸ் மூலமாக தான் கேள்விப்பட்டோம், ஆனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய அளவில், அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய டெல்லி சோர்ஸ் நமக்கு சொன்னதாக ஒரு தகவலுங்க. அதாவது என்னென்னா, இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துச்சுல்ல, அப்போது மீண்டும் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசுவதற்கு கனிமொழி ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க முயற்சி பண்ணாலும் கூட ராகுல் காந்தி அதை ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டாரு. இல்லை பார்க்க விரும்பலை, வேணாம் அப்படின்னு சொல்லி, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லி கடுமையாக மறுத்துட்டாரு. மாறாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு குழு போட்டிருக்கோம்ல, ஏற்கனவே எங்கள் டிமாண்டெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம், அதனால் அந்த குழுக்கிட்டே நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. திமுக இவங்ககிட்ட கொண்டு போன டிமாண்ட் என்னது, நீங்கள் போட்டிருக்கிற குழு எங்களுக்கு பிடிக்கல, எக்கச்சக்கமாக அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமும் பண்ணுறாங்க அந்த குழுவில், அல்லது வந்து அந்த குழுவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன் கிறிஸ் ஜோடங்கர் பேசுகிறதே எங்களுக்கு பிடிக்கல, அவங்களுடைய அப்ரோச்சே எங்களுக்கு பிடிக்கல, நம்ம டைரெக்டாக டெல்லி மூலமாக நாங்கள் டெல்லி இப்படி டீல் வச்சுக்கலாம்னா, இல்லை நாங்கள் குழு போட்டுட்டோம், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ராகுல் அவர்கள் இதிலேருந்து ஒதுங்கிறாரு. கிறிஸ் ஜோடங்கர்கிட்டே டீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி.
இவங்க கிறிஸ் ஜோடங்கர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வடிவேல் காமெடியில் எல்லாரும் வரிசையாக தலையில் கொட்டினதுக்கப்புறம் அது பணியார மாதிரி வீங்கியிருக்கும். அந்த டைமில் போய் லைட்டாக ஒருத்தன் அமுக்கி பார்ப்பான்ல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ அமுக்கி பார்க்குது. என்னது, அந்த கிறிஸ் ஜோடங்கருக்கு கூடுதலாக இன்னொரு பதவி தமிழ்நாடு காங்கிரஸில் ஏதோ ஒரு அறக்கட்டளையில் அவருக்கு ஒரு பொறுப்பாளர் பதவி தூக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் முக்கியத்துவம், கூடுதல் முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்ககிட்டயே பேசுங்கன்ட்டு. அது பெரிய இழுபறியாக போயிட்டு இருக்குது. அறிவிப்புக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது, தேர்தல் அறிவிப்புக்கு. ஆனால் இவங்க இன்னும் பேச்சுவார்த்தையே கூட்டணி கட்சிகளோடு திமுக தொடங்காமல் இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்க கிட்ட பேசிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு டிலே ஆக ஆக எல்லாரும் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, தாவாக்கா இருக்குல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போதைக்கு அவங்க வந்து என்னதான் பெரியாரியம் அல்லது தமிழ் தேசியம் அப்படின்லாம் பேசினாலுமே கூட ஒரு வன்னியர் வாக்குகள் அப்படின்றத டார்கெட் பண்ணி தான் திமுக வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் மாதிரி இவரை வச்சிருக்கு, வேல்முருகன் அவர்களை. ஆனால் இந்த வாட்டி அவங்க என்ன கேட்குறாங்க, போன தடவை ஒரே ஒரு சீட்டு பன்ருட்டி தொகுதியில் கொடுத்தாங்க இல்லையா, இந்த முறை எங்களுக்கு 4லேருந்து 5 சீட்டு கொடுங்க. ஏன்னா வேற எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லையே, வன்னியர் கான்ட்ரிபியூஷனுக்கு நாங்கள் மட்டும்தானே இருக்கோம். அப்போ 4லேருந்து 5 சீட்டு கொடுக்குறதா தான் கொடுங்க, அதுவும் தனி சின்னத்தில் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிற மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது வந்து 90% தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே போகிற மனநிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் வருது. இப்போ இது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி சேர்த்து வச்சு பேசி அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்து செட்டில் பண்ணணும். திமுக இந்த மேட்டரில் ஏன் வந்து பேச்சுவார்த்தை தொடங்காமல் இழுக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ராஜதந்திரம். 2021 இப்படி தான் இழுத்தாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையை முன்கூட்டி தொடங்கினோம்னா 2வது சுற்று பேச்சுவார்த்தை, 3வது சுற்று பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பல சுற்றுகள் பேச வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பார்கெனிங் அப்படிங்கிறது இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், சைலண்ட்டாக இருந்து டிலே பண்ணிகிட்டே போயிட்டு பரபரப்பாக நேரம் ரொம்ப குறைவாக இருக்குதுன்ற டைமில் ஏங்க இவ்வளோதாங்க பாருங்க நம்ம அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், உள்ளாட்சியில் பார்த்துக்கலாம். ஏன்னா காங்கிரஸுடைய டீலிங்லாம் அவங்களுடைய டிமாண்ட்லாம் எப்படி இருக்குது, உள்ளாட்சியில் எங்களுக்கு 20% கொடு, 6 மேயர் அந்த மாதிரி கொடுங்க, 8 மேயர் அந்த மாதிரி கொடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், 40 குறையாமல் சீட்டு வேணும், இவ்வளவும் காங்கிரஸ்லாம் கேட்டுட்டு இருக்குது. அப்படின்றக்கூடிய பட்சத்தில் இப்போவே பேச ஆரம்பித்தோம்னா இது அதிகப்பட்டே போகும். இந்த பேச்சுவார்த்தை பார்கெனிங்கிறது இன்னும் வெட்ட வெளிச்சமாகவும் ஊரே சிரிக்கும். அதனால் பேச்சுவார்த்தையே தொடங்காமல் அப்படியே வச்சிருந்து நெருக்கத்தில் வந்து மொத்த பேருக்கிட்டையும் ஒரே நாளில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களாம். எதையோ சொல்லி சமாதானப்படுத்தி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் கையெழுத்து போட வச்சு, போன தடவைலாம் அப்படி தான் எங்கள் தோழர் ஆளாக 6 சீட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டார். அவர் கையெழுத்து போட்டதுனால தான் வேறு வழி இல்லாமல் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் போயிட்டு அதே 6 கையெழுத்து போட்டு வந்ததாக அவங்களே புலம்புனாங்க. இந்த தவறை செய்யக்கூடாது, போன தடவை நாங்கள் இந்த தப்பை பண்ணிட்டோம், இந்த தடவை இந்த தப்பை நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக அதை தான் விரும்புது. நெருக்கத்தில் கொண்டு போய் ஒரே நாளில் நம்ம வந்து கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை, ஒரே நாளில் முடித்து விட்டார்ன்ற மாதிரி நம்ம பிராண்டிங்கும் பண்ண மாதிரி ஆகும். நெருக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பார்கெனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்காத மாதிரி ஆகும். அதனால் நம்ம உதயசூரியன் சின்னத்தில் கொஞ்சம் அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இவங்க இழுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய வாயை பார்த்துக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்து காங்கிரஸை வெளியே தள்ளுறதா இருந்தால் நம்ம உள்ளே போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக போயிட்டு கொஞ்சம் பல்காகவே சீட்டு வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த புரிய ஆரம்பித்ததுனால அடுத்து என்னென்னலாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தைகள், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டுகள் நடந்துச்சு, இப்போ தேமுதிகவுடைய வாய்ப்புகள் எந்த சைடு போகிறதுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்னும் கூடுதல் தகவல்கள், அதுக்கப்புறம் தாவேகா காங்கிரஸ் இன்னுமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதா, இந்த அணி திமுக அணி உடைந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவோட சேர்றதுக்கான சூழல்கள்லாம் இன்னும் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.